லாஸ்ட் 24 ஹவர்ஸ் நிறைய மாற்றங்கள் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் இருக்கிற பிரச்சனையில் ஏற்பட்டிருக்குது. காசாவில் இருக்கிற மக்களை நாளுக்கு நாள் உலகத்தில் இருக்கிற நிறைய மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்கன்னு நினச்ச நிறைய பேர் கூட இப்போ காசாவில் இருக்கிற பலஸ்தீனிய மக்களுக்காக இஸ்ரேல் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் மிகப்பெரிய நேம் யார் தெரியுமா? ஜோ பைடன். நம்ம என்ன சொல்கிறோம், அமெரிக்கா இவ்வளோ நாள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ். இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள். அண்ட் அதே நேரத்தில் இன்னமும் இஸ்ரேல் காசாக்குள்ளே போக முடியாத மாதிரி இயற்கை அங்கே ஒரு வேலையை கண்டினியூஸாக 2வது நாளாக பார்த்துட்டு இருக்குது. நம்ம எல்லாருமே நேற்றுக்கு நினச்சோம் சரி ஒரு நாள் மழை பெஞ்சிருச்சுன்னு. பட் இன்றைக்கும் கம்ப்ளீட்டாக நீங்கள் காசா வெதர் நவுன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு கூகுள்லேயே தெரிய வரும் மழை பெஞ்சிட்டு இருக்குது. நேற்றுக்கு இன்ஃபேக்ட் இன்றைக்கி மழை பெய்யுங்கிறத போடலை, ஆனால் இன்றைக்கி அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்குது. இன்னமும் நாளைக்கு மேகமூட்டமாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு பலஸ்தீனிய மக்களுக்கு சாதகமாக நடந்துட்டு இருக்கு. ஆனா இது பத்தாது. ஏன் பத்தாது, என்னென்ன சாதகமாக நடந்திருக்குன்னு நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். அங்க இருக்கிற வெதர்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பலஸ்தீன மக்களை காப்பாற்றுற மாதிரி நடந்துட்டு இருக்குது. அது என்னங்கிறத ஒவ்வொன்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி பெருசா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசாத டாபிக் உங்ககிட்ட சேர்க்கிறப்போ எனக்கும் ஓகே இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நான் பேசுற ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷனாக டெய்லி உலகத்தில் நடக்கிறதெல்லாம் சேரும். ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இஸ்ரேல் தன்னோட மொத்த படையுமே காசாவை சுற்றி நிறுத்தி வச்சிருந்தாலும் அவங்க வெறுமனா தரைப்படை மட்டும் இல்லை, ஏர் மூலியமாகவும் தண்ணி மூலியமாகவும் நாங்கள் 3 இதுலேயுமே முப்படை தாக்குதல் காசாங்கிற இந்த ஒரு சின்ன இடத்து மேலே இஸ்ரேலுங்கிற இவ்வளோ பெரிய இராணுவமும் மொசாடும் சேர்ந்து நடத்துவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு இயற்கை 2வது நாளாக தடை விதிச்சிருக்குது. அங்கே காசாவில் எதிர்பார்க்க இந்த மழை பெய்கிற காலம் கிடையாது காசாவில். அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். காசால இது மழை பெய்கிற காலமே கிடையாது. ஆனால் நேற்றுக்கு கண்டினியூஸாக மழை பெஞ்சிருக்குது. இன்னைக்கும் காசால பல இடங்களில் மழை பெஞ்சதுனால இஸ்ரேலோட யூனிட்ஸ் உள்ளுக்குள்ள மூவ் ஆகிறத தள்ளி வச்சிருக்காங்க. நேற்றுக்கு வீடியோ பார்க்காதவங்களுக்கு அதன் மழையெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்ட்ரிக்குள்ள இன்னொரு கண்ட்ரி இன்வைட் ஆகிறதுக்கு முன்னாடி மேலே வான் படைகளாக இருக்கட்டும், ட்ரோன் கேமராஸாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ள போய் ஆப்ரேட் பண்ணி முன்னாடி இருக்கிற இடம்லாம் கிளியர் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் அப்படி போகிறதுக்கு கிளவுட்ஸும் மழையும் இருக்கிறப்போ அது பாசிபிள் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வச்சுட்டு இன்னமும் நம்ம அதெல்லாம் பாசிபிளாக பண்ண முடியாது. இந்த ஒரு காரணத்தினால உள்ளுக்குள்ள இன்னும் என்டர் ஆகாம இஸ்ரேலோட மிகப்பெரிய ராணுவம் காசாவோட வாசல்களில் இன்னமும் நின்றுட்டு இருக்காங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸோட பிரசிடென்ட் இஸ்ரேலையே கண்டம் பண்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவங்க கிட்ட நீங்க காசாக்குள்ள இப்போ இஸ்ரேல் போகிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவங்க காசாவை ஆக்கியூபை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறப்போ அதுக்கு ஜோ பைடன் அமெரிக்காவோட பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a big mistake அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோட புரிதலுக்கு ஹமாஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு ரொம்ப கொடூரமான அமைப்பு தான், அவங்களை அழிக்கணும். ஆனா எந்த விதத்திலையும் பலஸ்தீன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மக்களை அதனால தண்டிச்சிடக்கூடாது. காசாவை ஆக்கியூபை பண்றதை அமெரிக்கா ஒரு நாளும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாது. காசாவை ஆக்கியூபை பண்றது இஸ்ரேலோட கோலா இருந்தால் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க மெயினாக சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு நாங்கள் கொடுக்குற சப்போர்ட் ஹமாஸ்க்கு எதிராக, பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக இல்லை. ஏன்னா பலஸ்தீனிய மக்கள் ஹமாஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ஹமாஸ் அங்கே இருக்கிற ஒரு அமைப்பை தவிர எல்லா பலஸ்தீனிய மக்களையுமே நீங்கள் ஹமாஸ்னு சொல்ல முடியாது அப்படின்னு இருக்காங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ தான் என்டர் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுக்கே அதில் கிளாரிட்டி இல்லை. பிகாஸ் ஆஃப் த வெதர் கண்டிஷனுங்கிறது கொஞ்சம் கிரேசியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ராணுவம், அவங்களோட மொத்த கோலே நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா, நாங்கள் உள்ளே இறங்கினா என்ன ஆகும் தெரியுமான்னு எல்லாம் பேசிட்டு அப்புறம் மழை பெஞ்சிருச்சுன்னு சொல்லி இப்படி 2 நாளாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு வாரமாகவே அவங்க என்டர் ஆகாமலும் இருக்காங்க. ஒவ்வொரு நாள் இவங்க என்டர் ஆகாமல் டிலே பண்ண இன்டர்நேஷனலாக இவங்க என்டர் ஆகக்கூடாதுங்கிற ப்ரெஷர் இஸ்ரேல் மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இஸ்ரேல் நினச்சாலும் இங்கே இப்படி ஒரு விஷயம் இருக்கிறப்ப, ஏன்னா காசாவில் இருக்கிற ஹமாஸ் அமைப்பினர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொரில்லா தாக்குதலில் பழகி போனவங்க. அவங்க இல்லை ஒரு இடத்துல வானத்துலேருந்து பார்க்குறதுக்கு எதுவும் இல்லாமல் இருக்கலாம், இல்லை உள்ளுக்குள்ளே என்டர் ஆகிறப்ப ஃப்ரீயாக இருக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து தாக்குவாங்கன்னே தெரியாது. பில்டிங்குள்ளே வச்சிருக்கலாம், டனல் நெட்வொர்க் வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஏரியல் கேமராஸ் தேவை. அதனால அந்த ரிஸ்க்கை எடுக்காமல் இன்னமும் இஸ்ரேல் ராணுவத்தை வெளியவே நிறுத்தி வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரு நியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. 5 மணி நேரத்துக்கு சீஸ்ஃபயர் வந்திருக்குது. அதாவது 5 மணி நேரத்துக்கு எந்த தாக்குதலும் இஸ்ரேல் காசா மேலே நடத்த மாட்டாங்க. இந்த 5 மணி நேரம் கேப்பில் நார்த் காசாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் சவுத் காசாக்கும், சவுத் காசாவில் இருக்கிற மக்கள் அமெரிக்கன்ஸ், இந்த வெளிநாட்டுக்காரங்க யார் இருக்காங்களோ அவங்க ஈஜிப்டுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. பட் அதுக்கப்புறம் இஸ்ரேல் இமீடியட் இது நியூஸ்லலாம் போட ஆரம்பிச்சாங்க. பட் ஈஜிப்ட் சொன்னாங்க ஓகே இந்த மாதிரி ஒரு ஹியூமன் விண்டோ நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். அமெரிக்கன்ஸாக இருக்கட்டும், தாய் பீப்புளாக இருக்கட்டும், பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர்
காசாக்குள்ளே இஸ்ரேலுக்கு போனவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க, எடுத்துகிட்டு செல்லப்பட்டவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து காப்பாற்றிடலாம்னு நினைக்கிறோன்னு சொன்னாங்க. பட் இமீடியட்டாக இஸ்ரேல் இருந்துக்கிட்டு இல்லை அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து இன்னும் ஓகே சொல்லலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சோகமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, காசாக்குள்ளே இஸ்ரேல் போக முடியலனாலும் காசாவுக்கு போக வேண்டிய ஹியூமன் சப்ளைஸ் இருக்கும்ல, ஃபார் ஹியூமனிடேரியன் சப்ளைஸ், உள்ளுக்குள்ளே போக வேண்டிய தண்ணியை வந்து அவங்க இன்னும் நிறைய இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ளே போக வேண்டிய ஃபியூவல், ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஜென்ரேட்டர் வரணும் இல்லை, அதை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இன்னும் நிறுத்தி வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ளே போக வேண்டிய சாப்பாடு ட்ரக்கெல்லாம் இஜிப்ட் சைடு ரெடியாக இருக்குது, ரஃபே பாஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதிலிருந்து போகிறதுக்கு விடாமல் இன்னும் இஸ்ரேல் தடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கான சவுத்தில் மட்டும் பிரச்சனை, காசா கூட மட்டும் பிரச்சனை இல்லை. இஸ்ரேல் எதிர்பார்க்காத இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் அமைப்பினர் வந்து இஸ்ரேல் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஹிஸ்போலான்னு சொல்லப்படுற இன்னொரு அமைப்பினர் இருக்காங்க. அவங்க லெபனானில் இருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுமே வந்து இஸ்ரேல் மேலே கண்டினியூஸாக தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இஸ்ரேலில் இருக்கிற சில இடங்களில் வந்து இவங்களோட கொடியவே ஏற்றி வச்சுட்டாங்க. ஹஸ்போலா வந்து பார்டர் சைடு இருக்கிற இஸ்ரேலிய கிராமங்களில் வந்து சில இடத்துல உள்ளுக்குள்ள வந்து அவங்களோட கொடியவே ஏற்றி வச்சிடுறாங்க. ஸோ இப்போ இஸ்ரேல் வந்து ஒரு நாடு கூட இல்லை, ஒரு அமைப்பினர் கூட இல்லை, 2 அமைப்பினர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, 2 வேற இடங்களில். ஸோ அவங்களோட டிஃபென்ஸை வந்து அவங்க ஸ்பிளிட் பண்ணி வைக்க வேண்டியது இருக்குது. ஒன்று ஹமாஸ் அமைப்பினரோட, இன்னொன்று ஹெஸ்போலா அமைப்பினரோட. 2 பேர் கூடயுமே வந்து இஸ்ரேல் ஒரே நேரத்தில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ யூஎஸ்ல நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ரொம்ப கொடூரமான இஸ்லாமோஃபோபியா சம்பந்தப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. இஸ்லாமோஃபோபியானா இஸ்ரேலில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, காசாவில் வந்து ஹமாஸ் அமைப்பினர்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு இஸ்லாமிய நண்பனையோ இல்லை பல வருஷமாக நீங்கள் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, திடீர்னு ஒரு வெறுப்புணர்வோட பார்க்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, இல்லை அவங்கள வந்து இவங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க பண்ணுற தப்பை மதத்தோட அசோசியேட் பண்ணுறது இருக்குல்ல, அதை வந்து எஸ்பெஷலி இஸ்லாமோட நிறைய நடக்குது. அது இஸ்லாமோஃபோபியா அப்படிம்பாங்க. இந்த ஒரு இஸ்லாமோஃபோபியா தாக்குதல் வந்து யூஎஸில் நடந்திருக்குது. ஒரு யூஎஸில் இருக்கிற வயசான நபர் ஒருத்தர் பக்கத்து வீடான இஸ்லாமிய குடும்பம், ஓகேவா, அவங்க பல வருஷமாக அந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த இஸ்ரேல் காசா இந்த பிரச்சனை எல்லாம் நியூஸில் பார்த்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன்னா இன்டர்நெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெறுப்பு பிரச்சாரம் தான் பண்ணிட்டுருக்காங்க. உனக்கு தெரியுமா அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, அவங்க முஸ்லீம்ஸ் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரத்தை அதுவும் நம்ம ஊரில் ஏன் அதிகமாக நடக்குது, நீங்கள் இன்னும் அமெரிக்காலாம் சொல்ல தேவையே இல்லை. இந்த மாதிரி பேசி அந்த ஆள் வந்து இஸ்லாமோஃபோபியா தாக்குதலாக பக்கத்து வீட்டுக்குள்ளே போய் அவர் கத்தி எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே போயிருக்காரு. அங்கே கையில் கிடச்ச ஒரு பையனை அவங்க அப்பா அம்மாலாம் இருக்கிற முன்னாடியே வந்து 26 முறை கத்தியால் குத்தி கொண்டிருக்காரு, ஒரு சின்ன பையனை. அதுக்கப்புறம் அவர் தூக்கி இப்போ ஜெயிலில் போடப்பட்டிருக்கார். இதை வந்து ஜோ பைடன், அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்து ரொம்ப பப்ளிக்காக அட்ரஸ் பண்ணி, இது நம்மளோட நாட்டில் நடக்கவே கூடாது, அமெரிக்காவில் நடக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கொடூரமாக ஒருத்தங்களை நம்ம பண்ணக்கூடாது, 1-2 பேர் பண்ணுற தப்புக்கு ஒரு மதத்தையே ப்ளேம் பண்ணுறது தப்புன்னு சொல்லி அவருமே ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காரு. பட் இந்த மாதிரி தாக்குதல்களும் உலகத்தில் ஆங்காங்கே நடக்குது. அதில் இருக்கிறதுலே கொடூரம், ஒரு வயசான ஒரு நபர் வந்து ஒரு 26 முறை வந்து ஒரு சின்ன பையனை கத்தியால் குத்தி கொள்றதுங்கிறது வந்து பியாண்ட் எனிதிங் தட் வி கேன் இமேஜின். ஓகே, இதெல்லாம் நம்ம வெளிநாட்டில் நடந்துட்டு இருக்கிறத சொல்லிட்டோம். காசாக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, காசாக்குள்ளே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10,500 குடும்பங்களோட வீடுகளை வந்து இடித்து தரமட்டமாக்கியிருக்காங்க இஸ்ரேலோட தாக்குதலில். யோசிச்சு பாருங்க, ஹமாஸ் அமைப்பினர் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பார்ட்டியில் வந்து இருக்கிற பொதுமக்களை கடத்திட்டு போனது எந்த அளவுக்கு தப்பு, அங்கே இருக்கிறவங்களை எந்த அளவுக்கு கொடுமை பண்ணது 100% தப்பு. இஸ்ரேல் வந்து சாதாரண பொதுமக்களோட வீடான 10,500 பேரோட வீடை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்களே, இதை நம்ம என்னன்னு சொல்கிறது, உடச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஃபியூவல் ரன் அவுட் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ஸில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. யாரையாவது காப்பாற்றணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தால் அவங்கள காப்பாற்றுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தங்க காசாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தங்களை புதுசாகவும் அட்மிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இஸ்ரேலில் வந்து வாட்டர் சப்ளை இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு நல்ல விஷயம், இஸ்ரேலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சப்ளை திருப்பி திறந்து விடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் காசாக்குள்ளே தண்ணி வரல, இன்னும் தண்ணி வரல. அங்கே இருக்கிற மக்கள் தண்ணி இல்லாமல் இறந்துட்டு இருக்காங்க. இதில் அவங்க மறுபடியும் ஒரு ட்ரிக்கு ப்ளே பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சவுத் காசாவுக்கு மட்டும் தண்ணி கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. விச் மீன்ஸ் நார்த் காசாவை காலி பண்ணுங்கிறத தான் இவ்வளோ நாள் வந்து இஸ்ரேல் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் உள்ளே வரப்போகிறோன்னு. ஏன்னா உள்ளுக்குள்ளே வர்றப்போ பொதுமக்கள் யார், ஹமாஸ் அமைப்பினர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அதான் கொரில்லா படை தாக்குதலோட ஒரு முக்கியமான அமைப்பு. யார் பொதுமக்கள் யாருன்னே தெரியாது, எங்கேருந்து வந்து அடிப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதுக்காக தான் இவங்க ரொம்ப நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் முதல்ல வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் மீறி நிறைய மக்கள் போக மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தண்ணி வேணும்ல, நாங்கள் தண்ணி தரோம், ஆனால் தண்ணி வந்து சவுத் காசாவுக்கு தான் தருவோம். உனக்கு நார்த் காசாவில் தண்ணி கிடையாது, உனக்கு நார்த் காசாவில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, உனக்கு நார்த் காசாவில் ஃபியூவல் கிடையாது, உனக்கு நார்த் காசாவில் ஹாஸ்பிட்டல் கிடையாது. உயிர் வாழணும்னு நினச்சேன்னா சவுத் காசா போ, இல்லைனா நாங்கள் வர்ற வரைக்கும்லாம் நீ வெயிட் பண்ணுவேன்னா அதுக்கு முன்னாடியே நீ தண்ணி இல்லாமல் செத்து போங்கிற மாதிரி ஒரு நிலைமையை வச்சிருக்காங்க. ஸோ சவுத் காசாவுக்கு மட்டும் அவங்களோட அஜெண்டாக்கு ஏற்ற மாதிரி அவங்க தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் 199 ஹோஸ்டேஜஸ் வந்து இஸ்ரேல் கிட்டே இருந்து
ஹமாஸ் அமைப்பினர் காசாக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருக்காங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் கத்தார், சவுதி மாதிரி சில கண்ட்ரிஸ் வந்து ஓகே, இதெல்லாம் அவங்க ஊரில் அந்த ஏரியாவில் இருக்கிற அரபு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கண்ட்ரிஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் அமைப்பினர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம இறங்கி வரணும்னு சொல்லணும்னா நம்மளும் இறங்கி வரணும். ஸோ நீங்கள் வந்து இந்த குழந்தைங்க, பெண்கள் இவங்களெல்லாம் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கீங்களா, அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள். வயசானவங்க இவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஹோஸ்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 200 பேர் 199 பீப்புள் இவங்களை பிடிச்சிட்டு வந்தவங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான உரிமைகளை காசாக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க முடியும். ஸோ ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த சைடு ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே தப்பு பண்ணலாம். ஆனால் எப்போ தப்பு பண்ணாலும் அதை சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ அதை சரி பண்ணிவிட்டு பெட்டராக வாழ்கிறது தான் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இஸ்ரேலாக இருக்கட்டும், ஹமாஸாக இருக்கட்டும், 2 பேருக்குமே இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். இயற்கை ஏதோ ஒரு விதத்தில் இந்த போரை வந்து ஆரம்பிக்க விடாமல் தடுத்து நிறுத்திட்டு இருக்குது. ஹமாஸ் அமைப்பினர் அவங்களோட ஹாஸ்டேஜஸையும், இஸ்ரேலில் இருக்கிறவங்க அவங்களோட கோவத்தையும் கம்மியாக்கிட்டு இப்போ இந்த பழி வாங்குற நோக்கத்திலேருந்து 2 பேரும் கொஞ்சம் இறங்கியிருந்தாங்கனால் பலஸ்தீனிய பொதுமக்கள் காப்பாற்றப்படுவாங்கிறதா யதார்த்தமான விஷயம். நாளைக்கு மழை பெய்தா இஸ்ரேல் உள்ளுக்குள்ளே இறங்குறாங்களா இல்லையா, அதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அன்டில் தென் பாய், மதன் கௌரி. இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கேள்வி, நாளைக்கு இயற்கை இஸ்ரேலை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா, காசாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாத்தையும் தாண்டி அரசியல்வாதிகள்லாம் உள்ளே இன்வால்வ் ஆகி அரசியல் மூலியமாக, பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் மூலியமாக இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிப்போம்னு நினைக்கிறீங்களா? இயற்கையா, மனிதர்களா? இந்த பிரச்சனைக்கு உண்மையான முடிவை யார் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.